ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சிஏ அப்டேட்ஸ். இந்த டைமில் எல்லா சிஏ இன்டர்மீடியட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்மே கன்ஃபியூஷனில் உட்காந்துட்டு இருப்பீங்க. பிகாஸ் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இன்பிட்வீனில் வார் கொஞ்சம் இப்போ சிவியராகவே போயிட்டுருக்கு. அண்ட் பஞ்சாப், குஜராத், ராஜஸ்தான் சைட்லாம் பார்த்தோம், நம்ம நியூஸில் இப்போ லைவாக பார்த்துட்ருப்போம். பார்க்கும்போது அங்கே ஃபுல்லாக கரண்ட் வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்லாம் வந்து நாளைக்கு இன்டர்மீடியட் குரூப் 2 ஸ்டார்ட் ஆகுதா, நாளைக்கு ஃபைனல் எக்ஸாம் இருக்குது. அவங்களாம் எப்படி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? அண்ட் அங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து கட் பண்ணிட்டாங்க. அவங்களால எப்படி சென்டர்ஸ் போய் எழுத முடியும்? ஸோ ஐசிஏ போஸ்ட்போன் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நோட்டிஃபிகேஷனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க போஸ்ட்போன் பண்ணால் நல்லா இருக்கும். பிகாஸ் அவங்க ஸ்டூடெண்ட்டோட கன்வீனியன்ஸை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பார்க்கணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தும் ஐசிஏ வந்து கொஞ்சம் யோசிக்கணும்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போஸ்ட்போன் ஆகுமா ஆகாத அந்த நோட்டிஃபிகேஷனுக்காக தான். ஸோ ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்ததுமே ஆன் டைமில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட ஒப்பீனியன் ஐசிஏ போஸ்ட்போன் பண்ணால் நல்லா இருக்குமா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியனை மிஸ் பண்ணாமல் கமெண்ட் செக்ஷனை ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்த ஐபிஎல்லுமே கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் பண்ணுறதா தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஃப்ளைட்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்போ எக்ஸாம்ஸும் போஸ்ட்போன் பண்ணுவாங்கன்னு தான் நம்புகிறோம். பட் இதையே நீங்கள் நினச்சிட்டு இருக்காம உங்கள் வீட்டுக்கிட்டலாம் கரண்ட் இருக்குது, எனக்கு படிக்க வந்து போதுமான அளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னா நீங்கள் உட்காந்து படிச்சுட்ருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எதுவாக இருந்தாலும் நாளைக்கு காலையிலக்குள்ள அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஐசிஏ அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு மத்தியானம் தான் எக்ஸாம். எப்படி இருந்தாலும் காலையிலக்குள்ள நாளைக்கு எக்ஸாம் இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சிடும். ஸோ இந்த டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் உட்காந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுட்ருங்க. நடக்கிறத பார்த்துக்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ ஆல்.